இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது. சரத் வீரசேகர. இலங்கை தமிழர்கள் தொடர்பில் அனுரவிடம் மோடி கூறிய தகவல். கோவிட் காலத்தில் ஹிட்லரை போன்று செயற்பட்ட கோட்டாபய. நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ள இலங்கை நாடாளுமன்றம். அசாத் சாலி. சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்கள் இறக்குமதி. மோடியின் உரையாடலால் அதிர்ச்சியடைந்த அனுர. தமது வழியை தொடர்ந்து பின்பற்றும் அனுரவின் முடிவை பாராட்டியுள்ள ரணில். ஆப்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்துவதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள சரத் வீரசேகர, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய அரசு முறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான செயற்திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும். எதிர்வரும் ஆண்டில் 2ஆம் காலாண்டளவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என தான் நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாகாண சபை தேர்தலை நடத்தி இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்புவதாகவும் மோடி கூறியுள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் ஆட்சியமைத்த அரசாங்கங்களிடம் இந்திய அரசு இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் வலியுறுத்தல் அனுர அரசுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்காது என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கோவிட் தொற்று நோய் காலத்தில் முஸ்லிம்களின் உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதன் மூலம் அடால்ஃப் ஹிட்லரை போன்ற நடவடிக்கைகளை அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் ஆட்சி மேற்கொண்டதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஹிட்லர் எடுத்த மிருகத்தனமான நடவடிக்கைகளுக்கு கட்டாய தகனங்கள் 100% சமமானவை அல்ல என்றாலும் அது கிட்டத்தட்ட ஒத்ததாக இருந்தது என்று சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று செவ்வாய்க்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நோய் காலத்தில் கட்டாய தகனங்கள் நியாயப்படுத்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியைப் போலவே யூதர்களை கொல்வதை நியாயப்படுத்த ஹிட்லர் தவறான தரவுகளை பயன்படுத்தியதை அவர் நினைவு கூர்ந்தார். இலங்கை நாடாளுமன்றம் தற்போது நகைச்சுவையாளர்களினால் நிரம்பியுள்ளதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற கட்சியால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற சபாநாயகரின் கல்வி தகமை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. அவர் பதவி விலகியதை தொடர்ந்து இன்று புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரின் பெயரின் முன்னாலும் கலாநிதி என்ற பட்டம் உள்ளது. அத்துடன் 20 தொடக்கம் 30 பேரில் கல்வி தகமை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றமையானது இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக நடைபெறுகின்றது என்றார். அரசாங்க ஒப்புதலை தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்களில் முதல் தொகுதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் இந்த வாகனங்கள் சுற்றுலாத்துறையினருக்கு வழங்கப்பட உள்ளன. இது தொழில்துறையின் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கின்றது என டொயோட்டா லங்கா ஒரு அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தி இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியிருந்தார். எனினும் அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணம் மாகாண சபைகளை இல்லாமல் செய்து புதிய யாப்பை எழுதுவதாகும். இந்நிலையில் மாகாண சபைகள் தொடர்பாக மோடியின் வலியுறுத்தல் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம்.
இதிலிருந்து விளங்கக்கூடியது என்னவென்றால், ஒருவேளை இலங்கை அமெரிக்காவிற்கு சார்பாக செயற்படுமாக இருந்தால் இந்தியாவிற்கு துருப்புச்சீட்டாக இருக்க போவது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களாகும். தமது நிர்வாகத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட சில முன்னேற்ற திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தொடர்பில் அனுர அரசாங்கம் எடுத்த முடிவு குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியிட்ட கூட்டு அறிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் அது இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தையும் திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக மேம்படுத்தும் திட்டத்தையும் முன்னெடுத்து செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்த முடிவை தாம் பாராட்டுவதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எட்கா என்ற பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இரு நாடுகளும் தொடர்ந்து விவாதிப்பதாக இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்கள் அறிவித்துள்ளன. அத்துடன் திருகோணமலை எரிபொருள் பண்ணைகளில் அபிவிருத்தி அடிப்படையில் திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக மேம்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.